இந்த அகங்காரமும் இந்த ஆணவம் தான் பிரச்சனை. நம்மை பொறுத்த மட்டும் தொகுதி டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகுதுன்றதையும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு டீலிங் நடந்துருக்கிறதும், தமிழ்நாட்டில் இந்த தடவை திருப்பி மோடி அரசு வந்து டீலிமிட்டேஷன் தோத்து போன டீலிமிட்டேஷன் ஏப்ரல் 17 தோற்கடிக்கப்பட்ட டீலிமிட்டேஷன் திருப்பி கொண்டு வருவதற்காக சரி செய்யறதையும் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். எல்லாரையும் கூப்பி எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர், நான் 12 வருஷமா எம்பியா இருக்கேன், இது வரைக்கும் 5 முதலமைச்சரை பார்த்திருக்கேன். எந்த முதலமைச்சரும் எல்லா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து கூப்பிட்டு மீட்டிங் போட்டது கிடையாது. இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்த தமிழக முதலமைச்சர் கூட்டத்துல மிக தெளிவாக இதை பற்றி விவாதித்து ஒவ்வொரு உறுப்பினருடைய முடிவும் கேட்டாங்க. கேட்டு தமிழ்நாடுடைய முடிவு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது இதை கொச்சைப்படுத்துவது என்பது அரசியல் நாகரிகம் கிடையாது. கூட்டத்துக்கு வரல, கூட்டத்துக்கு வராம டிமிக்கி அடிச்சு நீங்க வந்து அதை கொச்சைப்படுத்துவது என்பது நியாயம்தான். இந்த இப்படிப்பட்ட போக்கு தான் தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை உருவாக்கும். நீங்க உங்களை பொறுத்த மட்டும் நீங்க தெளிவா யோசிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு நியாயமான விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரசியல் செய்வது என்பது ஏற்படுது. ரெண்டு விஷயம். ஒண்ணு, எங்களுடைய நிலைங்கிறது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்ட வேண்டியிருக்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கான். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்ட வேண்டியதுல குறைக்கவும் விடக்கூடாது. ரெண்டாவது, இதிலே பெண்கள் ரிசர்வேஷனை கொண்டு வரலாம். இதிலே 14 நாடாளுமன்ற தொகுதியை பெண்களை ரிசர்வ் பண்ணலாம். அதுக்கு நாங்க ஆதரிக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு விருதுநகர் தொகுதி பெண்கள் ரிசர்வ் ஆச்சுன்னா மகிழ்ச்சி என்னை இதிலே இருக்கிறதுலே நீங்க ரிசர்வேஷன் பண்ணணும்ன்றத எங்களுடைய நிலையுடைய. இதுல கூட்டுறதுங்கிறது வந்து ஏமாற்று வேலை. 50% கூட்டுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு பலூன் பின்னாடி வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல 40 நாடாளுமன்ற, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர், 50% கூட்டுறதுன்னா 60 சீட் ஆகும். உத்தரப்பிரதேசத்துல 80 நாடாளுமன்ற உறுப்பினர், 120,000. கடைசியா ஓட்டு போட போறது தனித்தனியாக பர்சன்டேஜ் பார்த்து ஓட்டு போட போறது. கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வித்தியாசம் 60 நாடாளுமன்ற உறுப்பினர், 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கூட கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு உத்தரப்பிரதேசமான வித்தியாசம் கூடி போயிருங்கிறத எங்களுடைய இந்த நிலை. நாங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு டீலிமிட்டேஷன், there is no fair delimitation. இது வந்து எந்த ஒரு மோடியை இது வரைக்கும் ஃபேரா எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணது. அவர் எல்லாமே பண்ணது அன்ஃபேரா தான் தமிழ்நாட்டுக்கு இருக்காரு. அதனால நாங்க நோ டீலிமிட்டேஷன் தான் சொல்றோம். நோ டீலிமிட்டேஷன், நோ இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ். ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் முதலமைச்சரா இருந்தவங்க யாரு? எங்களுடைய நிலை ரொம்ப தெளிவானது. நாங்க தமிழ்நாட்டினுடைய சீட்ல வந்து பிஜேபி விளையாட பார்த்தோம். டீலிமிட்டேஷன் பேர்ல தமிழ்நாட்டினுடைய சீட்டை குறைக்க பார்த்துச்சு. நம்ம தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம கர்நாடகாவும் தெலுங்கானா முதலமைச்சர்களும் சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்து பழைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. எங்களை பொறுத்த மட்டும் நிலையில காங்கிரஸ் என்னைக்கு மாறணும். காங்கிரஸ் வந்து டீலிமிட்டேஷன் கூடாது. டீலிமிட்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் ஆனது அப்படிங்கிறத நாங்க மாறவே இல்லை. அப்ப முதலமைச்சரா சித்தராமையா இருந்தாரு, ரேவந்த் ரெட்டி இருந்தாரு. அப்பவும் ஒரே பேச்சு தான், இப்பவும் ஒரே பேச்சு தான். யாரு பேச்சு மாத்துறாங்கிறத இப்ப நீங்க வந்து முதல்ல வந்து இது இஷ்யூ இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்பவுமே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு சட்டத்தை மாற்றி கொண்டு வர்றது கடைசி கொண்டு வரும். அதுவும் அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் எந்த சட்டமுமே ரெகுலரா பப்ளிக் டொமைன்ல வைக்கிறது கிடையாது. காலையில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, மத்தியானத்துக்கு மேல அதை பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் அமித்ஷாவுடைய மாடல். பாராளுமன்றத்தை ஒரு ஜோக் ஆக்கி வச்சிருக்காங்க அமித்ஷாவும் மோடியும் சேர்த்து. அதை எதிர்த்து தான் எங்களுடைய குரல் கொடுப்போம். இது நியாயமில்லாத பேச்சு. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்வது என்னன்னா, இப்பயே இதை பத்தி பேசுறது 3 நாளைக்குள்ள கொண்டு வர போறது எதிர்கட்சி தலைவரை வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பாராளுமன்றத்துடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து
புதன்கிழமை சந்திச்சு கேட்டாரு, நாங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வர போறோம், உங்களுடைய ஆதரவு வேணும். ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, டீலிமிட்டேஷன் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், இதற்கு எதிர்ப்பா நாங்க ஓட்டு போடுவோம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு பாராளுமன்ற அமைச்சர் பாராளுமன்றத்துறையுடைய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்றாருன்னா கடைசி 3 நாள்ல கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்கு, அதை முறியடிக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் கொண்டு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நடக்க போற துரோகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய யாரெல்லாம் இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவர்களெல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டுடைய அதிகாரம் போயிடும், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் போயிடும். அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யற எட்டப்பர் என்ன செஞ்சாரு, வீரபாண்டிய காட்டிட்டு இருக்காரு. யார்கிட்ட காட்டிட்டு இருக்காரு? பிரிட்டிஷ் பிரபுக்கள்கிட்ட காட்டிட்டு இருக்காரு. அந்த வேலையை இங்க இருக்க எட்டப்பர்கள், நவீன எட்டப்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பாமகவும் அதிமுகவும். அவருக்கு முதல்ல அறிவிச்சிட்டாங்க, நாங்க டீலிமிட்டேஷன் மோடிஜி என்ன சொல்றாரோ எங்க ஜி சொல்றபடிதான் நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அவர்கள் ஊரறிந்த எட்டப்பர்கள். அவர்கள் இப்ப ஊர் அறியாத எட்டப்பர்கள் சிலர் இருக்காங்க. அது ஓட்டு போட்ட உடனே உங்களுக்கு அந்த செய்தியை சொல்றேன், யார் அந்த ஊர் அறியாத ஊர்ல வெளியில காட்டிக்கிறாம நாங்க வேற டெலிமிட்டேஷன் போட்டு இருக்கவர்கள் யாரு? நம்மை பொறுத்த மட்டும் நம்ம திருப்பி கேட்கிறதுதான் தமிழகத்துடைய ஒவ்வொரு வாக்காளரும் நம்பி ஓட்டடிச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பிட்டாங்க. நம்ம நியாயமா நடக்கணும், தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிர்ப்பா பாஜக தொடர்ந்து பல சதிகளை செஞ்சுட்டு வருது. அந்த சதிகள்ல நம்மளும் விழுந்துடக்கூடாது. சரியா? காங்கிரசுடைய அழுத்தம் அவருக்கு என்ன, அவருக்கு தான் அந்த அழுத்தம்னா ரொம்ப பழகி போன விஷயம். மோடிஜி அழுத்தம் கொடுத்த உடனே அவர் பேசாம இருந்துவாரு, அமித்ஷா ஜி அழுத்தம் கொடுத்த உடனே அவர் பேசாம காங்கிரஸ் இருந்துவாரு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலையில எந்த மாற்றமும் கிடையாது. டீலிமிட்டேஷன் அன்னைக்கு இருந்தோம், ஏப்ரல் 17ஆம் தேதி இருந்தா இப்பவும் இருக்கும். எங்களுடைய நிலையில எந்த மாற்றமும் இல்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்குலாம் அவருக்கு கடைபிடிக்கிறவர் கிடையாது. அவர் என்னென்னமோ பண்ணாங்க அவரை, அதுக்கப்புறமா அவர் தனியால நின்று அதை சண்டை போடுற பழக்கம் உள்ளவர். அதனால இந்த அழுத்தம் கொடுக்கறதுனா அன்புமணி அவர்களுக்கு தான், அன்புமணிக்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் அது பொருந்துமே ஒழிய திரு விஜய் அவர்களுக்கு பொருந்தாது. அதாவது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லிட்ட செய்தி என்பது அரசியல்ல நண்பன் கிடையாது, நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படின்னா நட்பு யாரோட போறாங்க? நட்பு அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிற டைரக்ஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த அறிவு, இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பயம், எங்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருக்குன்னா இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்துல ஓட்டு போட போதுதான் தெரிய போகுதுன்னு நினைச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய நண்பர்களை பத்தி. இதை நீங்க திமுகவுடைய நாட்டு தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த புதிய நண்பர்கள் யாரு? சரியா? எங்களை பொறுத்த மட்டும் பாஜக தமிழ்நாட்டில் அழிஞ்சு, பாஜகவை பொறுத்த மட்டும் சிபிஐ சிபிஐ அவருடைய அரசியலே நடக்கும். அதை மிரட்டி தான் கட்சியில சேர்த்துருக்காங்க. திரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய புத்தக நிகழ்ச்சியில தலைவர் ராகுல் காந்தி நிகழ்ச்சியில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப பெருமையா பேசினாரு. எங்களை பொறுத்த மட்டும் அதை வரவேற்கிறோம். திரு ஜி கே வாசன் அவர்களை பொறுத்த மட்டும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவருக்கு எப்பொழுதுமே ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். அவர் என்னைக்கு காங்கிரஸ் தப்பா பேசுறது கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் அவர் எங்களுடைய கதர் சட்டப்பட்ட காங்கிரஸ், அதனால அவருக்கு உரிய மரியாதை நான்